மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் ஒன்று தேனி. தென்மேற்கு பருவக்காற்று ஜிலுஜிலுன்னு வீசுகிற ஊர். அங்கே கம்பத்தில் வசிச்சுட்டு வரவர் பரமசிவம், ஃபைனான்சியர். குறிப்பாக சிறு வியாபாரிகளுக்கு குறைஞ்ச வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிறது தான் இவரோட முக்கியமான ஜாப். இதனால் டெய்லி கலெக்ஷனுக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுவார். அப்படித்தான் புத்தாண்டு நாளில் பணம் வசூலிக்க மார்க்கெட் பகுதிக்கு போனார். ஒத்தாசைக்கு கண்ணன்ற 20 வயசு இளைஞரை வேலைக்கு வச்சுக்கிட்டார். பரமசிவம் கை காட்டுற கடையில் போய் அன்னன்னைக்கான வசூலை வாங்கிட்டு வர்றது தான் கண்ணனோட வேலையாக இருந்துச்சு. இப்படி அன்னைக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆயிருக்கு. வழியில் டீ சாப்பிட்டவங்க அங்கேருந்து பைக்லேயே புறப்பட்டாங்க. நாராயணதேவன்பட்டின்ற ஊரில் செல்லாண்டி அம்மன் கோயில் பக்கத்தில் அவங்க பைக் வந்துச்சு. அப்போது ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்த 2 பேர் பரமசிவத்தை குறுகுறுன்னு பார்த்துருக்காங்க. அவரும் அவங்கள டவுட்டான பார்வையில் பார்த்தப்ப தான் அந்த ஆக்ஷன் சம்பவம் நடந்துச்சு. மின்னல் வேகத்தில் முன்ன வந்த 2 பேரும் கையில் வச்சிருந்த மிளகாய் பொடியை தூவ பரமசிவமும் கூட இருந்த கண்ணனும் கண்ணெரிச்சல்ல துடிச்சாங்க. இந்த கேப்பில் பரமசிவம் கையில் வச்சிருந்த கலெக்ஷன் பேக்கை தட்டி பறிச்சுட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆனாங்க. கண்ணெரிச்சல்லையும் பணம் பறி போனதுலையும் துடிச்ச பரமசிவம் கொஞ்ச நேரம் கழித்து 100க்கு டயல் பண்ணார். ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் திருட்டு எப்படி நடந்தது, அந்த 2 பேரை முன்கூட்டியே தெரியுமா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டு பரமசிவம் சொன்ன பதிலை குறிச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி கூட இருந்த கண்ணன் கிட்டையும் தனியாக விசாரித்த போலீஸ் அப்படியே சிசிடிவி காட்சியையும் ஓட விட்டு பார்த்தாங்க. அதில் தான் அந்த முக்கியமான துப்பு போலீஸ்க்கு கிடைச்சிது. இந்த முறை கண்ணன் கிட்ட விசாரணை பாணியை லேசாக மாற்றின போலீஸ் அவரோட மொபைல் ஃபோனை வாங்கி செக் பண்ணாங்க. அதில் டவுட் வர கிடுக்குப்பிடி போட்டாங்க. வழக்கமான ஸ்டைலில் விசாரிச்சப்ப தான் வேலை கொடுத்த முதலாளிக்கே துரோகம் பண்ண கண்ணன் பிளான் போட்ட பகீர் தகவல் தெரிஞ்சது. டெய்லி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் ஆகிறதால அந்த பணத்தை ரொட்டேஷனில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரமசிவம் லாபம் பார்த்துட்டு வந்திருக்காரு. கூடவே இருந்து அந்த தொழிலை கற்றுக்கிட்ட கண்ணன் எப்படியாவது ரொட்டேஷன் பணத்தை ஆட்டையை போட்டுறணும்னு திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்கர், அபிஷேக்கை கூட்டு சேர்த்துக்கிட்டாரு கண்ணன். புது வருஷத்துலேருந்து புது வாழ்க்கையை தொடங்குற விதமாக பணத்தை அடிக்க 3 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. கலெக்ஷன் பணத்தோட எந்த ரூட்டில் பரமசிவம் வருவார், வாங்கின பணத்தை எந்த பையில் வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் தன்னோட சகாக்கள் கிட்ட சொல்ல அவங்க களத்தில் இறங்கி கச்சிதமாக களவாடி இருக்காங்க. விசாரணையில் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் எஸ்கேப் ஆன ஃப்ரெண்ட்ஸை கண்ணன் மூலமாகவே பிடிச்சாங்க. திருடிட்டு போன 2 லட்சத்தையும் மீட்டு பரமசிவத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. உழைக்காம வர்ற எந்த காசும் நிற்காது. அதுலேயும் மற்றவங்களை வைத்தறிச்சல் பட வச்சு அவங்களோட பணத்தை வழிப்பறி செஞ்சால் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையோட டிசைன் அப்படி.